ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம GBP/USDல நான் எடுத்த ஒரு 1:6 ஹார் ட்ரேடோட பிரேக் டவுன் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இதுல ஸ்ட்ரக்சர் பத்தி, லிக்விடிட்டி பத்தி அண்ட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாவே இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்து நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் குடுத்துருந்துச்சு. பட் இந்த ஸ்ட்ரக்சர்ல நமக்கு மேஜரா எந்தவித என்ட்ரீஸுமே கிடைக்கல. ஆர்டர் ஃப்ளோஸ் எல்லாமே கீழ தான் இருந்துச்சு. மார்க்கெட் அத எடுக்கிற அளவுக்கு வரல. ஸோ ஆஃப்டர் திஸ் பிஓஎஸ் இந்த ரீசன்ட் புல் பேக் நம்மளோட இன்டியூஸ்மென்ட்டா இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்ததும், இந்த மேஜர் ஹை நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஆஃப்டர் மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பிஓஎஸ்லாம் செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இன்டியூஸ்மென்ட்க்கு ரீசென்ட்டாவே இருக்க இந்த ஆர்டர் ஃப்ளோ, அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ நம்மளோட டிசிஷனல் பிஓஐ ஆவும் அண்ட் இங்க இருக்க எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோ நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ ஆவும் இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் மார்க்கெட் நம்மளோட டிசிஷனல் பிஓஐ டேப் பண்ணதும், யூசுவலா எடுக்கிற மாரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபர்மேஷன் பார்த்தே நம்ம சிம்பிளா எடுத்துட்டு போயிடலாம். பட் இங்க இன்னொரு விஷயமும் நடந்திருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் எதனால இந்த ஆர்டர் ஃப்ளோஸ்லாம் எடுக்கிறேன்றது உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன். பெர்சனலா எனக்கு ஆர்டர் பிளாக்ஸ விட ரீசென்ட் டைம்ஸ் ஆர்டர் ஃப்ளோஸ்ல ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கு. அண்ட் ஆர்டர் ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் நல்லா ஒர்க் ஆகுது அப்டின்னா மட்டும் நீங்க ஆர்டர் ஃப்ளோஸ்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்டர் பிளாக்ஸ்ல எடுக்கிற மாரி ஆர்டர் ஃப்ளோஸ்ல டைரக்ட் என்ட்ரீஸ் எடுக்க முடியாது. இதுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து தான் எடுக்கணும். சரியா? அண்ட் ஒன்ஸ் நம்மளோட ரீசென்ட் ஆர்டர் ஃப்ளோவ மார்க்கெட் டேப் பண்ணதும், இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருந்துச்சு. இந்த என்ட்ரிய ஹை ப்ராபபிலிட்டி ஆக்குனதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம் தான். என்னன்னா, ப்ரீவியஸ் டே லோல இருந்த லிக்விடிட்டி அக்யூமுலேஷன இப்போ மேனிபுலேட் பண்ணி எடுத்திருந்துச்சு. அதுவும் லண்டன் செஷன்ல. ஒன்ஸ் லண்டன் செஷன் வந்து இந்த லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணதும், சேம் அதே லண்டன் செஷன்லயே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அண்ட் அத ஒன்ஸ் நியூயார்க்ல டேப் பண்ணதும், என்ட்ரி ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரியா கிடைச்சது. இதுக்கான காரணம் சிம்பிள் தான். ப்ரீவியஸ் டே லோல பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி எப்பவுமே அதிகமா இருக்கும். ப்ரீவியஸ் டே ஹை செஷன் லிக்விடிட்டீஸ்லாம் யூசுவலாவே ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் லிக்விடிட்டி ஃபார்ம்ஸ். அந்த லிக்விடிட்டீஸ நம்மளோட என்ட்ரில டேப் ஆகுறப்போ ஸ்வீப் பண்ணுச்சுன்னா, நம்மளோட என்ட்ரி இன்னுமே ஹை ப்ராபபிலிட்டியா ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரியா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கேயுமே அதான் நடந்திருந்துச்சு. ஏசியா செஷன் லிக்விடிட்டியும் இருந்துச்சு. எல்லாமே சேர்த்து ஒரு லண்டன் செஷன்ல ஸ்வீப் ஆச்சு. அதுதான் நமக்கு மெயினான ஒரு விஷயம். ஒன்ஸ் நமக்கு இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதும், இங்க நீங்க 2 நான் பாத் இங்க நான் பார்த்தீங்கன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேம்லயே கன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். லோ டைம் ஃப்ரேம் போல. நான் 15 மினிட்ல இந்த ரீசென்ட் கேண்டிலோட ஹை எடுத்து நமக்கு ஒரு புல் பேக் குடுத்துருந்துச்சு. ஒன்ஸ் அத பிரேக் பண்ணதும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் அதுக்கு வந்து இந்த அன்மிட்டிகேட்டட் ஓபிலயே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஈவன் நீங்க 3 மினிட்ல ரிஃபைன் பண்ணாலும் அதே தான். ரீசென்ட் புல் பேக் பிரேக் பண்ணியிருக்கா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் இந்த லெக்ல இருந்து அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோவவே நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி பார்த்தாலும் நமக்கு சேமா தான் வருது. அண்ட் நான் ஆர்டர் ஃப்ளோவுக்கு ஸ்விட்ச் பண்ண முக்கியமான காரணமும் இதே தான். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்ஸ் வந்து இருக்கு. இங்க 1 இருக்கு. இது 1, 2, 3, 4 மொத்தம் 4 ஆர்டர் பிளாக் இருக்கு. இதுல நம்ம ஈவன் அ டிசிஷனல் எக்ஸ்ட்ரீம்னு பார்த்தாலும் எக்ஸ்ட்ரீம் டேப் ஆகவே இல்ல. அன்மிட்டிகேட்டடான ஆர்டர் ஃப்ளோஸ்ல தான் அதிகப்படியான ஆர்டர்ஸ் வந்து சிட்டிங்கா இருக்கும். அண்ட் மார்க்கெட் ரீசென்ட் டேஸா அதுல தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ இந்த மாரி பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க என்ட்ரி கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்றப்போ, ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றப்போ, எந்த எங்கருந்து மார்க்கெட் அதிகமா திரும்புது? அது எதனாலன்றது பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸுமே தேவைப்படும். அண்ட் இந்த 3 மினிட்ல ஆர்டர் ஃப்ளோன்றது 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா, அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்கா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல 2 டைம் ஃப்ரேமுமே ஒரு கோரிலேட்டடா ட்ரேட் ஆகுறதுனால, அதுக்கு ஈவன் மோர் ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும். And அதனால தான் நான் ரீசென்ட் டைம்ஸ்ல ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றப்பவும் சரி, ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்ஸ பண்றேன். ஏன்னா, அது இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்ஸா இருக்கும். நான் அத பத்தி ப்ரீவியஸ் வீடியோலயும் சொல்லியிருந்தேன். மேபி நான் நெக்ஸ்ட் அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோவும் போட ட்ரை பண்றேன். அண்ட் ஒன்ஸ் நம்ம ஓபில டேப் ஆனதும், என்ட்ரி எடுத்துட்டு, டார்கெட் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா மேஜர் ஹைல வச்சுட்டேன். ஏன்னா, இங்க
லிக்விடிட்டீஸ் அதிகமா எடுத்திருக்கு இல்லையா? ஸோ என்ட்ரி ஸ்னைஃபர் ஆகறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்ட்டு எனக்கு முன்னாடியே கெஸ்ஸிங் இருந்துச்சு. ஸோ டைரக்ட்டா மேஜர் ஹைல டார்கெட் வச்சுட்டேன். அண்ட் வித்தின் ஃபியூ ஹார்ஸ்லயே டார்கெட்டுமே ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பண்ற ஒரு மேஜர் மிஸ்டேக்க நான் அட்ரஸ் பண்றேன். என்னன்னா, இந்த டே ஹை, லோ லிக்விடிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய பிகினர்ஸ் வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம, மேஜர் மிஸ்டேக்ஸ்லாம் அதில பண்ணிட்டுருக்கீங்க. என்னன்னா, ஆ ஸ்ட்ரக்சர் படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸ்ட்ரக்சருக்காக தான் லிக்விடிட்டி எடுக்குமே தவிர, லிக்விடிட்டிக்காக ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகாது. சரிங்களா? இத நான் ஏன் சொல்றேன்னா, ஒன்ஸ் நீங்க இந்த டே ஹை, லோ லிக்விடிட்டி அண்ட் செஷன் லிக்விடிட்டீஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்ட்ரக்சர் படி பாருங்க. ஸ்ட்ரக்சரோட ப்ரோ ட்ரெண்ட்ஸ்ல மட்டும் இந்த என்ட்ரீஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. கவுண்டர் ட்ரெண்ட்ஸ்ல ட்ரை பண்ணவே பண்ணிடாதீங்க. இது ஏன் சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே இது டே ஹை, லோ லிக்விடிட்டியா? இது ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சு. ஒன்ஸ் இந்த இடத்துல டே லோ எடுத்ததும், செல் சைட் லிக்விடிட்டீஸ கிராப் பண்ணி மார்க்கெட் இங்கேருந்து ப்ரோ ட்ரெண்ட் திரும்பும். இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சரோட லிக்விடிட்டியோட ப்ரோ ட்ரெண்ட்ஸோட அனாட்டமி. ஒன்ஸ் செல் சைட் லிக்விடிட்டீஸ் அதிகமா எடுக்கிறப்போ, மார்க்கெட் ப்ரோ ட்ரெண்ட் மார்க்கெட் ப்ரோ ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். பட் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல போய்க்கிட்டு இருக்கப்போ, பை சைட் லிக்விடிட்டி அதாவது டே ஹை லிக்விடிட்டீஸ் எடுக்கிறப்போ, பை சைட் லிக்விடிட்டீஸ் கலெக்ட் ஆகி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்குலாம் திரும்பாது. அது கவுண்டர் ட்ரெண்ட் தானே தவிர, டவுன் ட்ரெண்டுக்குலாம் திரும்பாது. அண்ட் கவுண்டர் ட்ரெண்ட்ஸ்ல என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப லோ ப்ராபபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்ச். இந்த ஒயிட் லைன் டூ இந்த ஒயிட் லைன் 21 டூ இது 21 ஜான்வரியோட ரேஞ்சு இதோட டே ஹை. மார்க்கெட் இந்த டே ஹை எடுத்ததுக்கு இங்க ஈவன் தோ நீங்க லோ டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா, சம் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு அடுத்து இந்த ஒரு லெக்க வந்து எடுத்திருக்கலாம். கவுண்டர் ட்ரெண்ட் தான். பட் இருந்தாலும் சம் சான்சஸ் வந்து இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். பட் அதே என்ட்ரி இங்க பார்த்தீங்கன்னா, இது 23 ஜான்வரியோட டே ரேஞ்சு. இது டேவோட ஹை. ஒன்ஸ் இந்த டே ஹைய நெக்ஸ்ட் 24த்ல எடுத்ததும் கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. பட் ஃபெயில் ஆயிடுச்சு. பிகாஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல போய்க்கிட்டு இருக்கப்போ, நீங்க அதுக்கு கவுண்டரா எடுக்கவே கூடாது. கவுண்டர் ட்ரெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப லோ ப்ராபபிலிட்டி. 10 ட்ரேட்ல 3 ட்ரேடு தான் வின் ஆகும். 7 ட்ரேட் ஃபெயில் ஆகும். பட் ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, 10 ட்ரேட்ல 7 ட்ரேடாவது கண்டிப்பா வின் ஆகும். அண்ட் அது உங்களுக்கு ஸ்னைப்பர் என்ட்ரீஸே குடுக்கும். நல்ல ஆர்ஆர்லயே குடுக்கும். ஈவன் வந்து கம்மியா தான் கிடைக்கும். பட் அதுவே போதும். வீக்லி 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் வந்து தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த டே ஹை லோ லிக்விடிட்டி மட்டும் வச்சு ப்ரோ ட்ரெண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுவே போதுமானது. இந்த மாரி ப்ரோ ட்ரெண்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. ஈவன் தோ செஷன் லிக்விடிட்டீஸாவே இருந்தாலும். அண்ட் இந்த செஷன் லிக்விடிட்டீஸ் இந்த டே ரேஞ்சுக்கு நான் யூஸ் பண்ற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிடி செஷன் கில்ஸ் அண்ட் பாக்ஸஸ் அண்ட் பை ஷான்சியா இதுதான். இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே நல்லாருக்கும். செட்டிங்ஸ்லாம் காட்டுறேன் வேணா எடுத்துக்கோங்க. டக்குனு குயிக்கா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி. இந்த என்ட்ரில எதனாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.